யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். நீர் யார்? நான் கிறிஸ்து அல்ல. பின்னே யார்? நீர் எலியாவா? நான் அவன் அல்ல. நீர் தீர்க்கதரிசியானவர் அல்ல. பின்பு நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல வேண்டும். உம்மை குறித்து என்ன சொல்கிறீர்? நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன். கர்த்தருக்கு வழியை செவ்வாய் பண்ணுங்கள். நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசியும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்தானம் கொடுக்கிறீர்? நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எனக்கு பின் ஒருவர் வருகிறார். அவர் எனக்கு முன்னிருந்தபடியா என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன். ஆவியானவர் புறாவைப் போல வானத்தில் இருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். இதோ தேவ ஆட்டுக்குட்டி. என்ன தேடுகிறீர்கள்? நீர் எங்கு தங்குகிறீர், தங்குகிறீர் ரபி? ரபி? ரபி, வந்து பாருங்கள்.
மேசியாவை கண்டேன். சீக்கிரம் வா. வா வா, அதோ இருக்கிறார். நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எண்ணப்படுவாய். நீ எனக்கு பின் சென்று வா. எனக்கு இந்த பானம் அந்த உணவு மிக அருமையாக உள்ளது. இதை சாப்பிடு, மிகவும் ருசியாக உள்ளது. திராட்சரசம் இல்லை என்றான். ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள். நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததையே கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே.
என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள். நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன். இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே. சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான். எழுந்திரு. உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இது ஓய்வு நாளாக இருக்கிறதே. படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது நியாயமல்ல என்று உனக்கு தெரியாதா? என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று உன்னுடனே சொன்ன மனுஷன் யார்? இதோ நீ சொஸ்தமானாய். அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே.
இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம்? இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இங்கு கூடியிருக்கும் மக்களுக்கு போதாதே. இங்கு ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் 5 வார் கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனையும் ஜனங்களுக்கு எம்மாத்திரம். ஜனங்களை உட்கார வையுங்கள். ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலேயே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாயிரு. உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே. வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை. என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். நீங்கள் என்னை கண்டறிந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே
என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்கிறான்? ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. இதை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாகியிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாகியிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான். மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களோ? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நாங்கள் விசுவாசித்து அறிந்திருக்கிறோம். நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர். பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாயிருக்கிறான். ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவன் பெற்றோர்கள் செய்த பாவமோ? அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியையை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது.
நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். நீ போய் சீலோவாம் குளத்தில் கழுவு. இவன் அவன்தானே? இல்லை இல்லை, அவனுடைய சாயலாய் இருக்கிறான். நான் தான் அவன். உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது? ஏசு எனப்பட்ட ஒருவர் சேருண்டாக்கி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். நான் அப்படியே போனேன். அந்த குளத்தில் கழுவினேன். பார்வையை அடைந்தேன். அவர் எங்கே? எனக்கு தெரியாது. அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார். நான் கழுவினேன். இப்பொழுது நான் காண்கிறேன். அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல. பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான்? உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்கிறாய்? அவர் தீர்க்கதரிசி. குருடனாய் பிறந்தான் என்று சொல்கிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான்? இவன் எங்கள் குமாரன் தான். இவன் குருடனாய் பிறந்தான் என்பது எங்களுக்கு தெரியும். இப்போது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாயிருக்கிறான். இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான். நீ தேவனை மகிமைப்படுத்து, உண்மையை சொல்லு. இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவன் பாவி என்று எனக்கு தெரியாது. நான் குருடனாயிருந்தேன். இப்பொழுது காண்கிறேன். இது ஒன்றுதான் எனக்கு தெரியும். உனக்கு என்ன செய்தான்? உன் கண்களை எப்படி திறந்தான்? முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள். மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ? நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்.
மோசேயுடன் தேவன் பேசினார் என்று அறிவோம். இவன் எங்கிருந்து வந்தவன் என்று அறியோம். அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவன் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டான். பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயோ? இப்படி பேசியதற்கு என்ன தண்டனை தெரியுமா? நீ தேவனுடைய குமாரன் இடத்தில் விசுவாசமாய் இருக்கிறாயா? ஆண்டவரே, அவரிடத்தில் நான் விசுவாசமாயிருக்கும்படிக்கு அவர் யார்? நீ அவரை கண்டிருக்கிறாய். உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான். ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன். நாங்களும் குருடரோ? நீங்கள் குருடராய் இருந்தால் உங்களுக்கு பாவம் இராது. நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது. இதுவரைக்கும் எங்கள் ஆத்மாவுக்கு சந்தேகம் உண்டாக்குகிறீர். நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாய் சொல்லும். அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆனாலும் நீங்கள் என் மந்தையின் ஆடுகளாய் இராதபடினால் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பிரித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். நான் என் பிதாவினாலே அநேக நற்காரியங்களை உங்களுக்கு காண்பித்தேன். அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் நீங்கள் கல் எறிகிறீர்கள்? நற்கிரியையின் நிமித்தம் நாங்கள் உன்மேல் கல் எறிகிறதில்லை. நீ மனுஷனாயிருக்க உன்னை தேவன் என்று சொல்லி தேவதூஷணம் சொல்கிறபடியால் கல் எறிவோம். தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் நீங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க, வேத வாக்கியமும் தவறாததாயிருக்க, பிதாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டும் உலகத்தில் அனுப்பப்பட்டும் இருக்கிற நான் என்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதினாலே தேவ தூஷணம் சொன்னாய் என்று நீங்கள் சொல்லலாமா? என் பிதாவின் கிரியைகளை நான் செய்யாதிருந்தால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டியதில்லை. செய்தேனே ஆனால் நீங்கள் என்னை விசுவாசியாதிருந்தாலும் பிதா என்னிலும் நான் அவரிலும் இருக்கிறதை நீங்கள் அறிந்து விசுவாசிக்கும்படி அந்த கிரியைகளை விசுவாசியுங்கள். இங்கிருந்து ஓடிப்போ.
ரபி, இப்பொழுதுதான் யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா? பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான். நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். நான் அவனை எழுப்பப் போகிறேன். ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் சுகமடைவான். லாசரு மரித்துப் போனான். நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு எது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள். அவரோடு கூடவே மரிக்கும்படிக்கு நாமும் போவோம், வாருங்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வதெதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான். உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என நான் விசுவாசிக்கிறேன். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். அவனை எங்கே வைத்தீர்கள்? ஆண்டவரே, வந்து பாரும். கல்லை எடுத்து போடுங்கள். ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கும் ஜனங்கள்
விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன். லாசருவே, வெளியே வா. இவனை கட்டவிழ்த்து விடுங்கள். இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறானே, நாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் எல்லாரும் இவனை விசுவாசிப்பார்கள். அப்பொழுது ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் ஜனத்தையும் அழித்து போடுவார்களே. உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஜனங்கள் எல்லோரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்காக மரிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். இந்த பரிமள தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன? இவளை விட்டுவிடு. என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன்.
நீங்கள் செய்கிறதெல்லாம் வீண் என்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே. ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? நான் செய்கிறது இன்னது என்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய். நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல, என் கைகளையும் என் தலையையும் கழுவ வேண்டும். முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும். மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான். நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். ஆகிலும் எல்லாரும் அல்ல. நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவரிலும் பெரியவன் அல்ல. நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடினால் இவைகளை செய்வீர்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேற்றத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். அது நடக்கும்போது தானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான். மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்,
யாரை குறித்து சொல்கிறார் என்று விசாரி. ஆண்டவரே, அவன் யார்? நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான். நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய். இப்பொழுதே மனுஷகுமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தார், தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார். சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாகி இருந்தால் அதனால என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர்? நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய். ஆண்டவரே, நான் ஏன் இப்பொழுது உங்கள் பின்னே வரக்கூடாது? உமக்கு என் ஜீவனையும் கொடுப்பேன். எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான். யாரை தேடுகிறீர்கள்? நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம். நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே. என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள்.
உன் பட்டயத்தை உரையிலே போடு. பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா? நான் அல்ல. நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலேயும் யூதர்கள் எல்லாம் கூடி வருகிற தேவாலயத்திலேயும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்தரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியதென்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே. பிரதான ஆச்சாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்வது? நான் தகாத விதமாய் பேசினதுண்டானா? தகாததை ஒப்புவே. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய்? நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா? அல்ல, நான் அல்ல. நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்திலே காணவில்லையா? அல்ல. இந்த மனுஷன் மேல் என்ன குற்றம் சாட்டுகிறீர்கள்? இவன் குற்றவாளியாயிராவிட்டால் இவனை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்க மாட்டோம். இவனை நீங்களே கொண்டு போய் உங்கள் நியாய பிரமாணத்தின்படி நியாயம் தீருங்கள். ஒருவனையும் மரண ஆக்கினை செய்ய எங்களுக்கு அதிகாரம் இல்லை. நீ யூதருடைய ராஜாவா? நீரா இப்படி சொல்லுகிறீரோ? அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ? நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். நீ என்ன செய்தாய்? என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல.
என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடியிருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல. அப்படியானால் நீ ராஜாவா? நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். சத்தியமாவது என்ன? நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். பஸ்கா பண்டிகையில் நான் உங்களுக்கு ஒருவனை விடுதலை பண்ணுகிற வழக்கம் உண்டு. ஆகையால் யூதருடைய ராஜாவை நான் உங்களுக்காக விடுதலை பண்ண உங்களுக்கு மனதுண்டா? நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இது உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன். இதோ இந்த மனுஷன். அவனை தண்டியுங்கள். இவனை சிலுவையில் அறையும். நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள். நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு. இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின் படியே இவன் சாக வேண்டும். நீ எங்கிருந்து வந்தவன்? நீ என்னோடு பேசுகிறதில்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா? பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தா என் மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு. இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. தன்னை ராஜாவென்கிறவனோ அவன் ராயனுக்கு விரோதி.
இதோ உங்கள் ராஜா. இவனை சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில் அறையும். இவனை சிலுவையில் அறையும். உங்கள் ராஜாவை சிலுவையில் அறையலாமா? ராயனே இல்லாமல் எங்களுக்கு வேறு ராஜா இல்லை. அவன் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும். நான் எழுதினதே. ஸ்திரீயே, அதோ உன் மகன். அதோ உன் தாய். தாகமாய் இருக்கிறேன். முடிந்தது.
கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை. ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? ஐயா, நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும். நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். மரியாளே, பிரபு, நீ என்னை தொடாதே. நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரர் இடத்திற்கு போய், நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு. அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன். உங்களுக்கு சமாதானம். நீ உன் விரலை இங்கே நீட்டு. என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு. என் ஆண்டவரே, என் தேவனே,
தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒன்றுமில்லை. நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். அவர் கர்த்தர். நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா? ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நீ இளவயது உள்ளவனாயிருந்த போது உன்னை நீயே அறை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். என்னை பின்பற்றி வா.
ஆண்டவரே, இவன் காரியம் என்ன? நான் வருமளவும் இவனருக்கு எனக்கு சித்தமானான். உனக்கு என்ன? நீ என்னை பின்பற்றி வா.